ஆடும் பரிவேல் அணிசேவலனப் பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனைச் செருவிற் ஷாடும் தனியானை சகோதரனே. நம்ம இத்தனை வருஷமா திருப்ப பாடின்றிருக்கோம். திருப்ப பாடுறோம், வாஸ்தவம் தான். எல்லாரும் ரொம்ப நன்னா பாடுறேன். ஆரம்பத்தை விட இப்ப ரொம்ப நன்னா இருக்கு எல்லாரும். இதனால உங்களுக்கு என்ன பயன் கிடைச்சது? உங்களுடைய மனசுக்கு என்ன பயன் கிடைச்சது? உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அனாவசியமான அழுக்குகள் எல்லாம் உங்களால நீக்க முடிஞ்சதா? கோபத்தை விட முடிஞ்சதா? தாபத்தை விட முடிஞ்சதா? ஆசையை விட முடிஞ்சதா? பற்றுக்களை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க முடிஞ்சதா? இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா? அது தெரியாது. எப்போ நாம் நம்முடைய பாடக்கூடிய பாட்டுக்கள் உள்ள கருத்துக்கள் எல்லாம் எடுத்து அதை நம்முடைய வாழ்வு நல்லபடியாக அமைவதற்கு, நம்முடைய மனத்தை பண்பாடு செய்வதற்கு உபயோகப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அந்த திருப்புகழ் நமக்கு உபயோகமா இருக்கும். திருப்புகழ் எல்லாம் பாடிட்டு ஆத்திர போய் ஒரேடியா கோபக்காரனாக, பொறுமை இல்லாதவனா, அன்பில்லாதவனாக இருந்தான்னா அது திருப்புகழுக்கு நாம் செய்யக்கூடிய கைமாறு கிடையாது. ஆரம்பத்திலிருந்து இத்தனை வருஷம் பாடின பாட்டுக்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தை ஓரளவு தூய்மையாக இருக்க செய்திருக்க வேண்டும். அதை ஒவ்வொருவரும் அலசி பார்த்து மனதினுடைய அழுக்கை எல்லாம் இழப்பதற்கு இந்த திருப்புகழை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். வெறும் பாட்டோட மற்றும் நின்று விட்டோமேயானால் அது திருப்புகழுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு பெருமை கிடையவே கிடையாது. அது வெறும் பொழுதுபோக்காகத்தான் இருக்கும். அப்படி விட்டுவிடக்கூடாது. ஆண்டவன் நமக்காக ரொம்ப கருணையோட எல்லாருக்கும் ஒரு அருள் பாலித்து இந்த திருப்புகழை பாட வைத்த அந்த முருகன் எதற்காக பாட வைத்தான், ஏன் பாட வைத்தான் என்று யோசனை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ராகத்தோட எல்லாரும் பாடிடலாம், எல்லாரும் மேடையில கச்சேரி பண்ணலாம். தாளத்தோட எல்லாரும் பாடிடலாம், எனக்கும் அந்த தாளம் தெரியும்னு பாடிடலாம். தாளத்தோடையும் ராகத்தோடையும் பாடக்கூடிய பாட்டுக்கள் இருக்கு. ஆனால் அந்த பாட்டுக்கள் மூலமாக நமக்கு அந்த அருள் பெற்ற ஞானிகள் எல்லாம் நமக்கு தந்த ஒரு பெரிய தத்துவ வாக்கியங்களை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளாத வரை அந்த பாட்டுக்கள் எல்லாம் வெறும் பாட்டுக்களாகத்தான் இருக்கும். எப்படி பாடினாலும், எந்த ராகத்தோடு பாடினாலும் அது நமக்கு ஒரு பொழுதுபோக்கு கதையாக இருக்கும். அப்படி இந்த திருப்புகழை ஆக்கிவிடாமல், திருப்புகழ் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் உங்களுடைய மனசை பண்பட்டதாக வைத்துக் கொள்ளுங்கள். மனத்தில் உள்ள அழுக்குகளை எல்லாம் எடுத்து விடுங்கள். அதற்கு இந்த திருப்புகழ் பயன்படட்டும். அதனுடைய எல்லையாக நம்மை ஆண்டவனுக்கு சரணாகதி பண்ணிவிட்டோமே, ஆனால் அவன் நம்முடைய செயல்களை எல்லாம் முன்னின்று ஆக்கித் தருவான். நான் சும்மா முருகனை பற்றி நினைச்சுன்னு சாமியான உட்காண்டிருந்தேன்னா என்ன பண்றதுன்னு கேட்டா, நீங்க உட்கார்ந்து பாடுங்கோ, உங்க ஆத்துல காரியம் நடக்கிறதான்னு தெரியும். ஆண்டவன் எப்படியாவது யார் மூலமாகவா வந்து நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பான். இது அருணகிரிநாதர் நமக்கு சொன்ன ஒரு பெரிய உபதேசம். திருப்புகழ் சாதாரணமான ஒரு சினிமா பாட்டு நோட்டு மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை.
இல்லை மற்ற பாட்டு நோட்டு மாதிரி பாட்டில் இருக்கு அப்படியே எடுத்துன்னு வச்சுக்க முடியாது. மகாபாரதத்தையும் ஸ்ரீமன் ராமாயணத்தையெல்லாம் எவ்வளவு பவ்யமா பக்தியா பூஜையில் வச்சு பூஜை பண்றோமோ அதே மாதிரி திருப்புகழையும் பூஜையில் வைத்து பூஜை பண்ணும்படியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் அருணகிரிநாதர் சொல்றார், இந்த திருப்புகழ் ஆண்டவனே இத்திருப்புகழ் ஒவ்வொரு சொல்லிலையும் அந்த ஒவ்வொரு சொல்லையும் ஆண்டவன் இருக்கான், முருகன் இருக்கான். அந்த முருகன் இருக்கக்கூடிய அந்த சொற்கள் எல்லாம் நாம் பாடினா அந்த சொற்களிலேயும் நிறைந்திருக்கக்கூடிய முருகனை நாம் பார்க்கலாம், அவனை உணரலாம். அவனை உணர்ந்து உணர்ந்து நம்முடைய மனத்தை எல்லாம் பக்குவப்படுத்தி கொண்டு அதை உயர்ந்த நிலையிலே ஆக்கிக் கொள்ளலாம். அப்படி அந்த திருப்புகழை நாம் பயபக்தியோட தெய்வ நம்பிக்கையோட முழு மனதாக ஆண்டவனுக்கு நம்மை பூராவாக அர்ப்பணித்து விட்டு அந்த திருப்புகழ் பாடலை எல்லாம் பாடினோமையானால் நமக்கு இறப்பு இருக்காது, பிறப்பு இருக்காது. மறு ஜென்மம் ஆண்டவன் கொடுக்கவே மாட்டான். அதைத்தான் அருணகிரிநாதர் திருப்புகழ் சொல்றார், நீங்கெல்லாம் பாடிட்டு. நோய் கலந்த வாழ்வுறாமல் நீ கலந்து உள் ஆகும் ஞான நூல். ஆண்டவனே முருகா, நீ உள்ளே கலந்து இருக்க அந்த திருப்புகழ் பாக்களிலே ஒவ்வொரு சொல்லிலையும் கலந்து இருக்கக்கூடிய அந்த நூல் நீ கலந்து உள்ளாகும். அந்த ஒவ்வொரு சொல்லையும் உள்ளே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாயே உன்னுடைய முருகா, அந்த ஞான நூல் அது திருப்புகழ். அந்த திருப்புகழ் எதற்காக ஓத வேண்டும், எதற்காக பாட வேண்டும்? அடங்க ஓத வேண்டும், அடங்க வேண்டும். மனசு அடங்கணும், மனசு ஒடுங்கணும். மனசிலே இருக்கக்கூடிய கோப தாபங்கள் எல்லாம் அடங்கணும். அதற்காகத்தான் திருப்புகழ் பாடணும். அப்படியாக பாடி அதை நம்முடைய மனசை பண்படுத்துவதற்காக, அதை நம்முடைய மனசை எல்லாம் ஒரு உயர்ந்த நிலையை, ஆன்மீக நிலையை இருத்திக் கொள்வதற்காக நம்ம எல்லாம் பாடுபட்டு அந்த நிலையிலே நாம் இருந்து கொண்டு அந்த திருப்புகழை பிறர்க்கும் சொல்லிக் கொடுக்கும் போது அந்த பிறர்க்கும் இதையெல்லாம் நீங்க இந்த திருப்புகழ் வெறும்னு பாட்டுக்காக கற்றுக்காதீங்க, உங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒவ்வொருவருக்கும் சொல்லி 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 இந்த திருப்புகழ் பரவுமையானால் ஒரு உயர்ந்த சுயநலமற்ற அன்பு கூட்டம், ஆன்மீக கூட்டம் ஆண்டவன் உருவாக்குவான். அந்த ஆன்மீக கூட்டமான உலகத்துக்கெல்லாம் அமைதியை தேடித்தரும், எல்லோருக்கும் நல்வாழ்வு கிடைக்கும்படியான ஒரு காரியத்தை. அதனாலே நீங்கள் திருப்புகழை பொழுதுபோக்காக பாடாமல் நான் சொல்லித் தருகிறேன், நான் பாட்டு சொல்லித் தருகிறேன். பாடுபவர் தகமை பெற்ற உனது சொச்சரணும் எப்பொழுதும் நட்புடன் நட்பிடவும் வருவார். முதல்ல நம்மை தகுதியாக்கிக் கொண்டு நாம் தகுதியாக இருக்கிறோமா, இந்த திருப்புகழ் பாடுவதற்கு நாம் குணங்களோடு இருக்கோமா, மனது பண்பட்டு இருக்கிறதா என்று யோசனை பண்ணிப்பார். நம்முடைய மனத்தை பண்படுத்திக் கொண்டு அந்த பண்பட்ட மனதோட திருப்புகழ் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்கோ. அவளுக்கும் அதே பண்பட்ட மனது வருவதற்காக அவருக்கும் இந்த திருப்புகழ் தாக்களுடைய அர்த்தங்களை எல்லாம் சொல்லி அவர்களையும் உயர்ந்த நிலையாக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட வேண்டும். ஆண்டவன் கண்டிப்பாக இதற்கு அருள்வார். வெற்றிவேல் முருகன்.